எஸ் சார். நமஸ்தே நமஸ்தே. அச்சா தம்பி, சட்டசபையில உனக்கு குடைச்சல் கொடுக்குறாங்களே, நீ எப்படி சமாளிக்கிறே? ஆமா சார், ஒரே குடைச்சலுங்க சார். நான் பார்த்தேன் சார். அவங்க பழைய ஃபைல் இருக்குல்ல, அவங்க ஆட்சியோட ஃபைல்லாம் எடுத்து டேபிள்ல வச்சு, ஓஹோ, அதுக்குள்ள நீங்க செஞ்ச தப்பெல்லாம் இருக்கு, அதை நான் எப்ப ஓபன் பண்ணுவேன், எப்படி ஓபன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தினேன். பயந்துக்கிட்டாங்க சார். அச்சா 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 அச்சா. எஸ் சார். ஓகே, சட்டசபையிலே சரி, வெளியில உனக்கு குடைச்சல் கொடுக்குறாங்களே போராட்டம்னு, அதை நீ எப்படி சமாளிக்க? ஆமா சார், இந்த சிகப்பு கொடியை பிடிச்சிக்கிட்டு எனக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்தாங்க சார். சரி, நான் அதுக்கு தான் சார் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். எஸ் சார். சார் யாரு? ஆமா, அவர்தான் கணக்கெடுக்கிறாரு. என்ன கணக்கு? கொடி வச்சிருக்கவங்க தலையை பூரா கணக்கெடுக்கிறாரு. இவரு அவங்க ஜாதகத்தெல்லாம் கணக்கெடுக்கிறாரு. ஓஹோ, ஆமா ஆமா ஆமா. இப்ப பயந்துக்கிட்டாங்க சார், கழியிறாங்க நம்மள பார்த்தா. கணக்கெடுத்த உடனே பயந்துருவாங்கோ. நீ புதுசு, உனக்கு தெரியாது. அவங்க கிட்ட நானே சில சமயங்கள்ல பயப்படுறேன். அவங்க சாமானியப்பட்ட ஆள் இல்ல, ஹிட்லரையே விரட்டி விட்டவங்க சார். நீங்க சொல்லித்தானே சார் எல்லாமே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார். நான் சொல்லிதான் நீ இதெல்லாம் செய்யறன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன் உனக்கே தெரியக்கூடாது. எனக்கு எப்படி தெரியாம? ஆமா, ஏன்னா ஒரு தடவை நீ முடிவு பண்ணிட்டேன்னா உன் பாட்டை நீயே கேட்க மாட்டேன்றது எல்லாத்துக்கும் தெரியும். நானும் என் ஃப்ரெண்டு சோட்டாஜியோ, நீங்களோ உங்க ஃப்ரெண்டோ ஆமா சொன்னா மட்டும்தான் கேட்கணும். ஆமா, ஓகே சார்.